ஆம்பளைகளுக்கு எம்புட்டு கஷ்டம் வந்தாலும் நம்ம எம்புட்டு சரிஞ்சு நின்றாலும் நான் இருக்கேன் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீன்னு தோல் கொடுக்குறாங்க பொம்பளைய. ஆனா அந்த பிள்ளைகளுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரையில நான் இருக்கேன் நீ எதுக்கும் கலங்காதேன்னு சொல்றதுக்கு நம்ம மனசு வரமாட்டேங்குதரா சுப்பிரமணி. அந்த ஆம்பளைய பொழப்பையா அப்படித்தான் இருக்குல்லப்ப. நீ அந்த மாதிரி இருக்க மாட்டேன்னு நினைச்சேன். ஆனா ஒரு கட்டத்துல உன்னையவும் இந்த மாதிரி பார்க்க மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்குப்பா. நான் ஏதாவது தப்பா பேசி இருந்தா மன்னிச்சிரு. நீ என்னங்கிறத யோசிச்சு பாரு சுப்பிரமணி. ஐயா, இந்த ஐயா ஏதாவது உன்னை தப்பா பேசியிருந்தா மன்னிச்சிரியா. நான் பெத்த உள்ள மாதிரி நினைச்சு பேசிவிட்டேன். ஐயா அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க ஐயா. உடனே ஓடி போய் உன் பொண்டாட்டி காலில் விழுந்து என்னை மன்னிச்சிருன்னு உன்னைய கதற சொல்லல. உனக்காக நான் இருக்கேன் எப்போதுமேன்னு அவளுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்குற ஆம்பளையா நீ கூட இருந்தா மட்டும் போதும்டா சுப்பிரமணி. என் பிள்ளையா நினைச்சு நான் சொல்றேன். இனிமேலாவது உன் குணத்தை நீ மாத்திக்கிருவேன்னு நான் நம்புறேன். போயிட்டு வாப்பா, போயிட்டு வா. சரிங்க ஐயா. பிங்கு பிங்கு எட்டில பிங்கு என்னம்மா இங்க வாங்கி வந்துட்டு போங்க. என்னம்மா இது யார் விட்டு துணிடி? ஏம்ட்டுதாம்மா போன வருஷம் திருவிழாக்கு எடுத்தோல்ல, ஞாபகம் இல்லையா? அந்த திருவிழாவுக்கு அப்புறம் நீ எத்தனை வாட்டி இந்த துணியை போட்டிருப்ப? திருவிழாவுக்கு போட்டுட்டு நயன்தாரா சித்தி கல்யாணத்துக்கு போட்டேன்னா நேற்று எடுத்து போட்டு பார்த்தேன், பத்த மாட்டேங்குதுமா. எடுக்கும் போதே நான் சொன்னேனா இல்லையா, இது 2 தடவை தான் போட முடியும், அதுக்கப்புறம் பத்தாம போயிரும், பாவாடை சட்டை மாதிரி எடுத்துக்கணும். ஆசைப்பட்டு 2500 ரூபாய்க்கு எடுத்தீங்களம் டி. ஒரு 4 நாள் உருப்படியா போட்டிருக்கியா? அன்னைக்கு சத்தோட இன்னைக்கு சத்தோடன்னு போட்டு கலட்டி போட்டதோட சரி, இப்ப இந்த ஊற வச்ச துணியோட மொத்தமா போட்டு சாயம் ஏறி இந்த மொத்தமா வீணா போய் கிடக்கு. 2500 ரூபாய் காசுன்னு சும்மா வருது நினைச்சீல? அம்மா அதான் பத்தலைல, சாயம் ஏறினா என்னவா? வெள்ளக்கமத்தை எடுத்துன்னு வச்சுக்க நாயே. ஒண்ணுக்கு 2 தடவை கூட உருப்படியா போடல, சாயம் ஏறினா என்னவா உனக்கு? காசோட அருமை தெரிஞ்சா தானே. என்ன உன் தாத்தா மட்டும் பூட்டமட்டில இருந்தம்மா சம்பாதிச்சு கொண்டு சம்பாத்தியம் கொட்டிக்கிட்டு இருக்கு. 2500 ரூபாய் சொலையா எடுத்து கொடுத்து எனக்கும் பிள்ளைக்கும் கூட எடுக்காம உனக்கு மட்டும் தானே இதை தூக்கிட்டு வந்தோம். என்ன ஒரு திமிர் இருந்தா இந்த வார்த்தையை சொல்லுவனி. ஒழுங்கா இருந்துச்சுன்னா பூமாரி அதையாவது கொடுக்க கூடாதா? அவளுக்குனால 4 நாளைக்கு போட்டுட்டு அடிக்க மாட்டாளுங்க. அந்த அளவுக்கெல்லாம் ஒன்னும் சாயம் ஏறல. எது தெழுத்து பேசிட்டு இருந்தேன்னா வெள்ளக்க மத்த கட்ட பிஞ்சு போயிடாமா. ஒவ்வொரு வருஷமா அதுக்கு இதுக்குன்னு எதுக்காவது ஒண்ணுக்கு துணி எடுத்த மேய்க்கதான் இருக்கு. அதுல கொஞ்சம் பத்துறது மாதிரி எடுக்கணும், இல்ல கொஞ்சம் பெருசாவாது எடுக்கணும். ஒன்னத்துக்கு லவுத்தம் இல்லாம என்ன பாடுபடுத்தி வச்சிருக்கிய? துணிமணி விக்கிற விலைக்கெல்லாம் துணி எடுக்கிறது மாதிரி எப்படி இருக்கு? எடுக்கிற மேல கொஞ்சம் பெருசா எடுத்துக்கன்னா உரைக்க மாட்டேங்குது பிள்ளைக்கு. இப்ப 2 வாட்டி போட்டேன், 1 வாட்டி போட்டோம்னா தூக்கி கலட்டி வீசி இருக்க. வளர்ந்துட்டா பத்தாம தான் போகும், அதுக்காண்டி நான் வளராமலே இருக்க முடியுமா? இவங்க வளர்ந்து தள்ளுற தள்ளிங்க 2 வாட்டி தானே போகுது. ஒரு வருஷத்துக்கு கூட ஒரு துணி எடுத்து போடாம வளர்றாங்களாம்ல. உன் கையாலேயே கொண்டு போய் தலையை 4 சுத்தி விட்டு குப்பையில கொண்டு போடு. வயிறு எரிய உள்ளடி செய்யுது. காசோட அருமை தெரியாம புள்ளைய வளர்த்துக்கிட்டு நாளைக்கு இதெல்லாம் போய் போற வீட்டுல என்னன்னு மொத்துப்பட போறாளுல தெரியல போ. எப்ப பார்த்தாலும் நீ திட்டிக்கிட்டே இருக்க வேண்டியதான் வேலையா இருக்கு. அவளை மட்டும் எதுவுமே சொல்றது இல்ல. பிங்கு, அப்பா சிக்கன் ரோல் வாங்கிட்டு வர சொன்னான்ல, வாங்கிட்டு வந்தீங்களா? என் மக சொல்லி விட்டு அப்பா வாங்காம வருவானா? அதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். போய் அக்காவை கூப்பிட்டுக்கிட்டு ஆளுக்கு ஒரு தட்டை எடுத்துட்டு வாங்க. ஓடுங்க ஓடுங்க. சரிப்பா. என்னச்ச நிமிஷத்துல இந்த கழுதைகளுக்கு ஒவ்வொன்றா வாங்கி கொடுக்க வந்தானே காசோட அருமை தெரிய மாட்டேங்குது. என்னத்த சொல்ல, நம்ம என்ன மாதிரி சொன்னோம்னா நம்ம மேல கட்டி ஏறிக்கிட்டு வருவாங்க. நம்மளுக்கு இது தேவையா? நிம்மி, அப்பா சிக்கன் ரோல் வாங்கியிருக்காங்கடி. என்னவா ஒரே சிறுமலா கிடக்கு. அவங்க ஆத்தாவை கொண்ட கொலகாரினா நான் என்னத்துக்கு தண்ணி அள்ளி கொடுக்கணும்? என் கையால அள்ளி கொடுக்குற தண்ணியில கூட விஷந்த கலந்து கொடுத்துட்டோம்னா அங்கிட்டு வேற சொல்றதுக்கா? நம்மளுக்கு எதுக்கு கிரகம் படுத்துற வாடு, நம்ம வாட்டுக்கு நம்ம சோழியை பார்ப்போம். நிம்மி, அப்பாக்கு ஒரு செம்பு தண்ணி அள்ளிட்டு வாத்தா. சரிப்பா. அப்பா பிளேட்டு. அப்பா தண்ணிப்பா. கொண்டாத்தா. என்னன்னு தெரியல, காலையில இருந்து ஒரேதான் பொற கூறிக்கிட்டே இருக்கு. யாரும் திட்டுறாங்களா இல்ல நினைக்கிறாங்களான்னு தெரியலையே. நான் தான்ப்பா உங்களை நினைச்சுக்கிட்டே இருந்தேன். நீங்க சிக்கன் ரோல் வாங்கிட்டு வருவீங்களா இல்ல மறந்துட்டு வருவீங்களான்னு நான் நினைச்சிட்டே இருந்தேன். பிங்கு, அப்பா எப்ப வீட்டுக்கு வருவாங்கன்னு நினைக்கல, சிக்கன் ரோல் வாங்கிட்டு வருவாரான்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தியோ? அப்பா அவ சரியான தின்னி பண்டாரம்பா. எப்ப பார்த்தாலும் எதையாவது எடுத்து தின்னுக்கிட்டே இருக்காப்பா. சாப்பிடட்டும்டா. சின்ன பிள்ளைகளெல்லாம் தங்கச்சி ஒரு வாய் சோறு கூட சாப்பிடாது. அம்மா கிடந்து திட்டிக்கிட்டே இருப்பா. இப்போவாது அது பிடிச்சதை வாங்கி கேட்டு வாங்கி சாப்பிட்டுக்கிறதுல சாப்பிடட்டு. என்னத்தையாவது திண்டுக்கிட்டா தானே உடம்புல தெம்பு இருக்கும். அவங்க பிள்ளைகளோட பேசுறதுன்னா அவங்களோட வச்சுக்கிற வேண்டியதானே. எதுக்கு இந்த கொலகாரியை இழுத்து பேசணுமா? அப்பா எடுத்து வைங்கப்பா சிக்கன் ரோல.
காசு போட்டு வாங்கினது வீணாக்காம சாப்பிட்டேன் என்னப்பா. ஆ, அப்பா இந்த ரோல் சாப்பிடணும்னு எவ்வளவு நாள் ஆசை தெரியுமா? என் ஃப்ரெண்டு மீனா இருக்கால, டெய்லியும் ஏதாவது வந்து சிக்கன் ரோல் சாப்பிட்டேன், வெஜ் ரோல் சாப்பிட்டேன், ஆனியன் ரோல் சாப்பிட்டேன், பன்னீர் ரோல் சாப்பிட்டேன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாப்பா. நான் என்னைக்குடா இதை சாப்பிடுவேன்னு இருந்தேன். இன்னைக்கு சூப்பரா சாப்பிட்டு போட்டோ எடுத்து நான் ஸ்டேட்டஸ்ல வைப்பேனே. சரிம்மா சரிம்மா, சாப்பிடுங்க சாப்பிடுங்க. அப்பா எதுக்குப்பா முட்டை பப்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? நான் கேட்கவே இல்லையே. அப்பா அம்மாக்கு தான் முட்டை பப்ஸ்னா ரொம்ப பிடிக்கும், அதை அம்மா கிட்ட கொடுத்துடலாம். அப்பா தான் அம்மா கூட சண்டை போட்டிருக்காங்கல்லடி, இது யாருக்கா இருக்கும்? ஏய், சண்டை போட்டா வாங்கிட்டு வர மாட்டாங்களா? அம்மாக்கு தான் முட்டை பப்ஸ் பிடிக்கும்னு அப்பா தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அப்பா இது அம்மாக்கு தானப்பா? இல்ல, கடையில இருந்துச்சு, நல்லா சூடா போட்டிருந்தாங்க, அதனால வாங்கிட்டு வந்துட்டேன். யாருக்கு பிடிக்குதோ எடுத்து சாப்பிடுங்க. எனக்கெல்லாம் முட்டை பப்ஸ் கொஞ்சம் கூட பிடிக்காதுப்பா, எனக்கெல்லாம் வேண்டாம். உனக்கு இப்ப யாரும் கொடுக்கல, இது அம்மாக்கு வாங்கினதை அம்மா கிட்டயே கொடுத்துடலாம். சுப்பிரமணியனே, வாப்பா வாப்பா, வேலாயுதான். அண்ணே, கருது இருக்கிற மிஷினு தெற்கு வய பூரா அறுத்து முடிச்சிருச்சு. அடுத்து மேற்கு வயலுக்கு போறதா கிழக்கு வயலுக்கு போறதான்னு கேக்குறாங்க. நீங்க வந்து என்ன தானே சரியா இருக்கேன். செத்த ஒரு எட்டு வந்து என்னன்னு பாத்துட்டு போறீங்களா? அப்படியா? இப்பதான் வீட்டுக்கு வந்தேன். டவுசரியா வயல்ல இல்ல? டவுசரியா ஏதோ சோழி இருக்குன்னு டவுனுக்கு போயிருக்காருனே. உங்களைத்தான் நின்று பாத்துக்கிற சொன்னாரு. அப்படியா? சரிப்பா வேலாயுதான், அப்ப நான் வாரேன், நீங்க வயலுக்கு போங்க. சரிங்கண்ணே. மீ காசு போட்டு வாங்கினது யாரும் வீணாக்கி போடாம எடுத்து வச்சு சாப்பிடுங்க. அப்பா வயல் வரைக்கும் போயிட்டு வரேன். நீங்களும் ஒன்னு சாப்பிட்டுட்டு போலாம்லப்பா. இருக்கட்டும்மா, நீங்க சாப்பிடுங்க. அப்பா வர நேரம் சென்று போங்க, அதுக்குள்ள இது ஆறி போயிடும். ஆறி போச்சுன்னா நல்லா இருக்காதுல்ல. சூடா இருக்கையிலேயே ஆளுக்கு ஒன்றா எடுத்து சாப்பிட்ருங்க. அப்ப அப்பா வாரேன். சரிப்பா. இந்தா. என்ன மனம் என்ன மனம்? இல்ல, கடையில அதையும் இதையும் வாங்கி திங்க கூடாதுன்னு சொல்லியிருக்கனா இல்லையா? நான் தான் ஞாயிற்றுக்கிழமை சப்பாத்தி ஓட்டு அதுக்குள்ள சிக்கன் எடுத்து வச்சு தரேன்னு சொன்னல. அதுக்குள்ள இப்ப என்ன உனக்கு அவசரம்? அத்துக்கிட்டு நிக்குது, கடையில வாங்கி வர சொல்ற. கொஞ்சம் காசா விக்குது கடையில வாங்குறதுக்கு. அம்மா எல்லாத்துக்கும் திட்டிக்கிட்டே இருக்காதம்மா. நான் ரொம்ப நாளா அப்பா கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தேன், அதனால வாங்கிட்டு வந்திருக்காங்க. உனக்கு என்னம்மா பண்ணுது? நீனாம்மா வாங்கி தர போற? யாரு வாங்கினா என்னம்டி? கடையிலேயே வாங்கி தின்ற உடம்பு என்னத்துக்காக? அது வந்து சிக்கன்லாம் எத்தனை நாள் பழசோ, அதை வாங்கி தின்று வயிறு வலிக்குது வாயை வலிக்குதுன்னு சொல்லுங்க, அப்புறம் இருக்கு உனக்கு. ஓமா, எப்ப பார்த்தாலும் எதுக்காவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்க. எனக்கு என்ன டெய்லியுமா வாங்கி தராங்க? என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு தானே. ஆமாம்மா, எப்போ வச்சும் தானே. இந்தம்மா உனக்கும் அப்பா பப்ஸ் வாங்கிட்டு வந்திருக்காங்க, நீ சாப்பிடு. எனக்கு ஒன்று வேணாம், நீங்க தானே சாப்பிடுங்க. அம்மா அப்பா உனக்காக தாம்மா வாங்கிட்டு வந்திருக்காங்க, உனக்கு தானே முட்டை பப்ஸ் பிடிக்கும், சாப்பிடுமா. எடி வேணான்னு சொல்றேன்ல, வேணானா ஒரு சொல்லல கேளு. அம்மா ஒன்னாச்சும் சாப்பிடல. எனக்கு வேணாண்டி, நான் தான் அந்த மனுஷனுக்கு ஆகாதவ. நான் தான் அவ அம்மால கொல்ல பார்த்தேன், கொலை பண்ணினேன், கொலகாரி. அவர் வாங்கி கொடுத்த திம்மண்டத்தை நான் திங்கலாமா? என் உடம்புல ஒட்டு மாட்டி. ஆத்தாடி, இனிமே அவர் கையால நான் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேனே. எனக்கு இது தேவையா கரகம்படுத்துறவாடு? அவராச்சு அவர் சம்பாத்தியமாச்சு, அவங்க ஆத்தாவாச்சு. இனிமே அவர் வாங்கிட்டு வர பண்டம்னு இல்ல, அவர் உழைக்கிற உழைப்புல இருந்து ஒத்த ரூபா காசுல நான் வீட்டுல இருந்து எடுத்து செலவு பண்ணி நான் திங்க மாட்டேனே. அம்மா நீ சும்மா நின்று சத்தம் மட்டுக்கிட்டு இருக்க கூடாது. உனக்கு வேணும்னா நீ எடுத்து தின்னு, இல்லைன்னா கொண்டு போய் அடுப்படியில மூடி வை, அவங்க வந்து சாப்பிட்டுக்கிறட்டு. எண்ணெயை போட்டு தொல்லை வடுத்த கூடாதாம்மா. சரிம்மா, நான் கிச்சன்லயே வைக்கிறேன். வேண்டாத கொண்டாட்டி கை வட்டாலும் குத்தம் கால் வட்டாலும் குத்தம்ங்கிறது மாதிரி அந்த கிளடி செத்து போயிட்டாலே நான் எல்லாத்தையும் மறந்துட்டு மாலை வாங்கி கொண்டு போட போகையில 4 பேர் முன்னாடி இந்த ஊரு பார்க்க என்ன என்னமா அசிங்கப்படுத்தி விட்டு இன்னைக்கு பப்புசு வாங்கி தராங்களாக்கம். பப்புசு, இந்த முட்டை பப்புசுக்கா நாங்க நாக்க தொண்ணாந்து விட்டுட்டு கிடக்குறோம். இல்ல இது திங்க முடியாம இருக்கமா, இதை காண்டி ஏங்கி போய் கிடக்காங்களா? இவங்க வாங்கிட்டு வர்றாங்களா, அதை நாங்க திங்கணுமாம்ல. ரொம்ப அவசிய தேவை இல்லை எங்களுக்கு. கண்ணில் ஒரு துளி நீர் மெல்ல கடன்று விழுவது. என்னடி இது, நம்ம கட்டாந்தரதானா இல்ல வேற வீட்டுக்கு எதுவும் வந்துட்டோமா? அதிசயக்கார மாமியா ஆனாலாம் இழுத்து போட்டு குத்துன மருமக ஈனாலாங்கிற கதையா? என்ன இது கட்டாந்தர பளவள வளவலன்னு மின்னுது. சாணி ஜகதி ஒன்னத்தையும் காணா, இந்நேரம் தர 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 தரன்னு போட்டு நாச கழுத்தி ஒண்ணி வச்சிருக்கான். மாடு சாணி போடாம இருக்கா இல்ல இந்த லைல அகண்டு வேலை வத்து வச்சிருக்காள? அவெல்லாம் எந்திரிச்சு நம்மளுக்கு இம்பிட்டு ஆர்வமா வேலை வைக்க மாட்டாளே. லைலா, எட்டி லைலா, லைலா. என்னம்மா அங்கிட்டு போனாலும் லொய்லா லைலான்ற, இங்கிட்டு வந்தாலும் லொய்லா லைலான்ற. அப்ப நான் என்னதாம்மா வேலை பாக்குறது? உருப்படியா ஒரு வேலையை பார்க்க விட மாட்டியா நீ? ஆத்தாடி, இவளா கட்டாந்தரைய போய் சுத்தம் பண்ணிருக்க போற? சுப்பரமணி கண்டு வந்து பாத்துருப்பானோ? என்ன பாத்துருக்கு? யாரு பார்த்தா? அவன் எப்ப வந்தான்னு தெரியலையே, வந்து சொல்லாம கொல்லாம பாத்துட்டு போயிருக்கேன். உன்கிட்ட தானே கேட்டுட்டு இருக்கேன். யாரு பார்த்தா, என்னத்தை பார்த்தா, எப்ப பார்த்தா?
கட்டாந்தர நாரி போய் கிடைக்கேன்னு கூட எடுத்துக்கிட்டு சாணி எல்ல போனேன். அங்கே சாணி எள்ளி சகதி எள்ளி கூட்டி வலுவலுன்னுல கிடக்கு. அந்த அளவுக்கு வேலை பார்த்தது நீயா இருக்குமோன்னு சந்தேகப்பட்டுவிட்டேன். அதனால தாண்டி கூப்பிட்டு தொலைஞ்சேன். நீ போய் அடுப்பு வேலையை பாருப்போ. நான் பார்க்கலாம் தான் நினைச்சேன். ஆனா எங்க எனக்கு டைம் இருக்கு, உள்ள வேலையவே இங்க பார்க்க முடியல. உன் மைனா வந்து பார்த்துட்டு போனா. அத்தை, ஆமா, நீ என்னைய இங்கே சுத்திக்கிட்டு இருக்க? ஒழுங்கு மரியாதையா வீட்டை விட்டு வெளியில போ. 50,000 ரூபாய் பணமும் எங்க அம்மாவோட 15 பவுன் நகையும் இல்லாம இந்த வீட்டு பக்கம் நீ எட்டி பார்க்க கூடாதாம்மா. நான் பண்ணின தப்புக்கு பிராய்ச்சித்தம் பண்றதுக்காகத்தான் இந்த வீட்டில் ஒரு வேலைக்காரனா இருக்கலாமேன்னு திரும்ப வந்திருக்கேன் லைலா. என்னால் இந்த வீட்டை விட்டு போக முடியாது லைலா. அதுவும் அத்தையே இனிமே வயசான காலத்தில் அவங்கள நல்லபடியாக பார்த்துக்கணுங்கிறதுக்காகவே நான் இங்கேயே இருக்க போறேன் லைலா. ஓஹோ, இந்த நினைப்பெல்லாம் வேற இருக்கா உனக்கு? ஏதோ எங்க அம்மா செத்து போயிருச்சுங்கிறதுனால புள்ளைய கூட்டிட்டு வந்துட்டியேன்னு உன்னைய விட்டேன். இல்லைன்னா அங்கனக்குள்ளையே அவளை அடிச்சு துரத்துனது மாதிரி உன்னையும் அடிச்சு துரத்திருப்பேன். மரியாதையா வீட்டை விட்டு வெளியில போயிரு. நீ எனக்கு பண்ண கொடுமைக்கும் எனக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிற துரோகத்துக்கும் உன்னை வீட்டுக்குள்ள வேற மறுபடியும் சேர்ப்போங்கிற ஐடியா வேற இருக்கா உனக்கு? அத்தை, பனி பெஞ்சுக்கிட்டு இருக்கு. நீங்க எந்திரிச்சா உங்களுக்கு பனி ஒத்துக்காது, சளி பிடிக்கும், அப்புறம் காய்ச்சல் அடிச்சு உங்களுக்கு உடம்புக்கு முடியாம போயிருமேன்னு நான் தான் அத்தை காலையில இருந்து எல்லா வேலையும் கட்டாந்தரைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கேன். மத்தியானத்துக்கு பால் பீச்சுறதுக்கு பால்காரனை கூட வர வேணான்னு சொல்லிட்டேன். பால் பீச்சுறது, சாணி எழுறது, சகதி எழுறதுன்னு இனிமே அத்தனை வேலையும் நானே பார்த்துக்கிறேன் அத்தை. இந்த வீட்டுல ஒரு வேலைக்கார மாதிரி இனிமே நான் உங்க காலுக்கு கீழே இருக்கிற நாய் மாதிரி இருந்துக்கிறேன் அத்தை. என்னை வீட்டை விட்டு மட்டும் வெளியில போன்னு சொல்லிடாதீங்க அத்தை, சொல்லிடாதீங்க அத்தை. மரியாதையா நடிக்கிறத நிப்பாட்டு. இப்படி மூஞ்சிய பாவமா பவ்யமா வச்சு வச்சு நடிச்சு தானடா என் வாழ்க்கையை தெருவுக்கு கொண்டுட்டு வந்த. இனிமேலும் நீ நடிக்கிறதெல்லாம் நம்பி ஏமாறதுக்கு பழைய லைலா நினைச்சியா? இனிமே உன் நடிப்பெல்லாம் இங்க செல்லாது. மரியாதையா வீட்டை விட்டு வெளியில போறியா இல்ல கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளவா? லைலா விர்ரி, அவர்தான் திருந்தி வந்திருக்கோம்னு சொல்றாருல, ஒரு வாய்ப்பை கொடுத்து பாப்போம். அம்மா, நீ யாரை நம்புற, யாருக்கு வாய்ப்பு கொடுக்கறேன்னு கொஞ்சமாவது உனக்கு புரியுதா? இந்த ஆளு எப்பேற்பட்ட ஃப்ராடுன்னு நீ தெரிஞ்சுக்கிட்டு மாமா இப்படி பேசுற? அடியே, அவர் எப்பேற்பட்டவரா இருந்தாலும் நான் செத்து போயிட்டோம்னு தெரிஞ்ச அடுத்த நிமிஷமே ஓடியாந்து என் காமாட்டில் உட்காந்து அழுத வருடி. எனக்கு மாலை போடணும்னு துடிச்ச வருடி. எல்லாத்தையும் கண்ணை மூடிக்கிட்டு நான் கேட்டுக்கிட்டு தானே இருந்தேன். என்னை பெத்த தாயை விட என் அத்தை ஒரு படி மேலன்னு சொல்லிக்கிட்டு கதறினாருடி. அந்த கதறெல்லாம் என் காதுல கேட்க கேட்க எப்படி இருந்துச்சு தெரியுமா? அத்தை, அந்த சிம்ரன் நம்பி நான் மோசம் போயிட்டேன் அத்தை. ஏதோ என் கெட்ட நேரம் கெட்ட புத்தி நான் இப்படி எல்லாம் போயிட்டேன் அத்தை. இனிமே அந்த மாதிரி எந்த தப்பு நடக்காத அத்தை. என்ன மன்னிச்சிருங்க அத்தை, என்ன மன்னிச்சு என்ன ஏத்துக்கோங்க அத்தை, என்ன ஏத்துக்கோங்க அத்தை. அப்ப கட்டாந்தரை எல்லாம் கூட்டி சாணி எழுனது நீங்க தானே? ஆமா அத்தை, எல்லா வேலையும் நான் தான் பார்த்தேன். இனிமே நீங்க எந்த வேலையும் பார்க்க வேணாம் அத்தை. உங்க காலுக்கு கீழே இருந்து எல்லாத்தையும் நான் பார்க்கறேன். அம்மா அம்மா அம்மா, இவன் நடிக்கிறாமா. இவன் நடிப்பெல்லாம் நீ நம்பாதம்மா. வீட்டுக்குள்ள வந்து பூனை உட்கார்றது மாதிரி உட்கார்ந்துக்கிட்டு மறுபடியும் இவன் சித்து வேலை எல்லாத்தையும் ஆரம்பிப்பான். அதுக்கப்புறம் இவனுக்கு அடங்கி நம்ம படிச்சு போகணுமா? இவன் என்னெல்லாம் பிளாக்மெயில் பண்ணி ஏமாத்தினா, என்னெல்லாம் பண்ணனான்னு உனக்கு தெரியும் தானே? அந்த சுப்பிரமணி பேர்ல தான் சொத்து இருக்குன்னு நான் போய் சொல்லட்டான்னு கேட்டு நம்மள எவ்வளவு சித்திரவதை பண்ணா, அதெல்லாம் நீ மறந்துட்டியா? எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு தாண்டி சொல்றேன். அப்போ மருமேனே, அவ கிடக்கா, நீங்க உள்ள போங்க. ரொம்ப நன்றிங்க அத்தை, ரொம்ப நன்றி. டேய், எங்கடா போற? டேய் திருட்டு பயலே. அடியே அம்மா. அம்மா எதையும் யோசிக்காம செய்ய மாட்டேன்டி. எல்லாத்தையும் யோசிச்சதுனாலதான் உன் புருஷனை வீட்டுக்குள்ள போக சொல்லியிருக்கேன். அப்படி என்னத்த நீ யோசிச்சு கிழிச்ச? அவன் பெரிய நல்லவன்னு அவனை தூக்கி நடுமனையில வைக்க சொல்றியா? எல்லாத்துக்கும் காரணம் இருக்குடி. 50,000 ரூபாய் காசை எடுத்துட்டு போனது என்னமோ அந்த ஆளு மேல எனக்கு கோவம் இருக்கதான் செய்யுது, இல்லைன்னு சொல்லல. ஆனா அதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் உன் புருஷன்ட்ட இருந்து காரியம் சாதிக்க வேண்டியது இருக்குல்ல, அதை பத்தி யோசிச்சு பாத்தியா? அந்த ஆளே ஒரு வெட்டு அவங்கிட்ட இருந்து நீ என்னத்த காரியம் சாதிக்க போற? அப்படி தாண்டி மகளே, யாரையும் இலக்காரமா நினைக்க கூடாது. சொத்தெல்லாம் சுப்பிரமணி வேர்லதே இருக்குங்கிற விவகாரம் உனக்கு எனக்கு உன் புருஷனை தவிர வேற யாருக்கு தெரியும் இந்த ஊர்ல? நம்மளும் சோறு ஓடாம கள்ளப்பையில வெளியில விரட்டி விட்டுட்டோம்னு வை, அவன் போய் அவங்கிட்ட நின்று எல்லா சொத்தும் உன் பேர்ல தாண்டா இருக்கு வயலேன்னு அவங்கிட்ட ஒப்புச்சான்னு வை, மொத்தமா நம்ம 2 பேரும் குடிசையை கிளப்பிக்கிட்டு நடு ரோட்ல தான் போய் நிக்கணும். அவன் பொண்டாட்டி நம்மள சும்மா விடுவான்னு நினைக்கிறிய? அதெல்லாம் யோசிச்சு பார்க்காமல அம்மா வீட்டுக்குள்ள சேர்ப்பேன். அதுக்காக அன்னைக்கு அம்மா செத்து கிடந்தனே, அப்பவே பொணமா போய் கட்டையில வச்சு எரிச்சிருந்தா எனக்கு அப்புறம் உன்னை யாரடி பாத்துக்குருவா? உன் வாழ்க்கை என்ன ஆகுறது? உன்னைய நம்பி 2 புள்ளை இருக்குகளே, அதுகளை யாரு பாப்பா? இந்த சொத்தெல்லாம் அவன் ஆட்டையை போட்டு போயிட்டான்னா அதுக்கப்புறம் நீனு உன் பிள்ளையில நடு ரோட்லயா நிக்க முடியும்?
அம்மா அன்னைக்கிளி படிக்கலைனாலும் புத்திசாலித்தனமானவ, பொறுப்பானவ, தைரியசாலி, திறமசாலி. புருஷன் புள்ள குடும்பம்னு யாரோட தயவுமே இல்லாம அவ சொந்த காலை ஊண்டி கூட அவ 1-2 பிள்ளைகளை கட்டி கொடுத்து கரை சேர்த்துருவாடி. உனக்கு படிச்சிருந்தாலும் அந்த அளவுக்கு புத்தி இல்லையே. ஒன்னத்துக்கு லவ் தூமத்த எருமையாவில் இருக்க. உன்னை எல்லாம் தன்னந்தனியா விட்டுட்டு நான் பாட்டுக்கு செத்து போயிட்டேன்னா உன் நிலைமைய நினைச்சு பார்த்து தாண்டி அன்னைக்கு ரொம்பவும் எனக்கு கண்ணீர் வடிச்சிச்சு. ஆத்தாடி, நம்மளுக்கு அப்புறம் நம்ம பிள்ளைக்கு யார் இருக்கான்னு நினைச்சா செத்தா கூட சாவு வராது ஒலையே. அப்படிலாம் நீ என்னை இலக்காரமா நினைக்காத. அந்த அன்னைக்கிளி தான் எல்லாமே முடியுமா என்ன? ஏன் என்னால எதுவும் முடியாதா? நானும் சொந்தமா தொழிலெல்லாம் ஆரம்பிச்சு எல்லாத்துலயும் பெரிய ஆளா வருவேன். என்கிட்ட பணம் இல்ல, அதனால என்னால எதுவும் பண்ண முடியல. ஐயோடி அப்பா, இருந்தா மட்டும் ஒரே கிளியா கிழிச்சு தள்ளிடுவா நான் பெத்த மக. அடி போடி போக்கத்தவை மாவளே, உன்னைய பத்தி எனக்கு தெரியாது. 1 2 ஆக்குறது எப்படி, 2 4 ஆக்குறது எப்படின்னு இந்த கூறுவாரு தானே உனக்கு தெரியும். விஷயங்கள்ல 1 10 ஆக்குறது எப்படி, 10 16 ஆக்குறது எப்படின்னு அவளுக்கு தாண்டி தெரியும். ஒரு அளவுக்கு லாய்க்கு இல்லாம உன்னைய விட்டுட்டு போய் என்ன செஞ்சு தொலைகிறது? அதுக்காகவாது அந்த மனுஷன் கூடவே இருந்து ஆகணும்ல. அவன் நல்லவனோ கெட்டவனோ உனக்குன்னு வாக்கப்பட்டாச்சு, உன்னைய அவனுக்கு கட்டி கொடுத்தாச்சு. இனிமே அவன் தானே உனக்கு எல்லாம். அவனை சரி பண்ணி உன் கைக்குள்ள வச்சுக்கிட்டு உனக்கு கீழே அவனை வேலை வாங்க வச்சு வேலைக்காரை மாதிரி அவனை அடிய பண்ணிய வைப்பான். அதுக்கப்புறம் நீ சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு தெரிகிற பூம்பூ மாறு மாடி அவனை ஆக்குவான். அந்த காரியம் அந்த இதெல்லாம் உன் கையில தான் இருக்கு. உன் புருஷனை சாமர்த்தியமா உன் கைக்குள்ள வச்சுக்கிறதும் உனக்கு கீழே வச்சு வேலை வாங்குறதையும் நீ பாத்துக்க. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடி கொண்டே இருக்குது. சரிம்மா சரிம்மா. அம்மா, கூடிய சீக்கிரமே உன் மயன் பேர்ல உள்ள சொத்தெல்லாம் என் பேருக்கு எழுதணுமா? என் பேர்ல எழுதலைனாலும் பரவாயில்ல, உன் பேர்லயாவது எழுதிக்கம்மா. அம்மாட்ட உள்ள சொத்து பொண்ணுக்கு தான் சேரும்னு சட்டமே இருக்கு. அது மாதிரி நான் அனுபவிச்சுப்பேன்ல. இல்லைன்னா எல்லாத்தையும் அந்த அன்னைக்கிளி வீணா போனவ அனுபவிக்க விட்டு நான் பார்த்துக்கிட்டு இருக்கணுமா? அதெல்லாம் எடுத்தங்கௌத்தம்னு செய்கிற காரியம் இல்லை. நேரம் வரும்போது அம்மா எப்படி அவன்கிட்ட காய் நகர்த்தி காரியம் சாதிக்கணுமோ அதுக்கேற்றது மாதிரி நான் சாதிச்சுக்கிறேன். நீ ஒழுங்கா இருந்து உன் புருஷன் பிள்ளைகளை மட்டும் பார்த்துக்க, மற்றதை நான் பார்த்துக்கிறேன். சரியா? இருந்தாத உள்ளங்கள் இருந்தென்ன லாபம் வருந்தா. என்னங்க, எவ்வளவு நேரம் தான் அந்த நோட்டையே பரட்டி பார்த்துட்டு இருப்பீங்க? கிளம்புங்க, டைம் ஆயிடுச்சு. இது அவ்வளவுதாம்மா, முடிஞ்சிருச்சு. சொல்லிக்கிட்டு தானே இருந்தேன். இங்க பாருங்க, சாவியே வந்துட்டா. என்னம்மா, அப்பா வழக்கம் போல அக்கவுண்ட்ஸ் நோட்டு தூக்கி வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இன்னும் கிளம்பலையா 2 பேரும்? நான் கிளம்பிட்டேன் சாவி. உங்க அப்பா கிட்ட கேளு. அவர் தான் மணிக்கணக்கு அந்த நோட்டையே பரட்டி பார்த்துட்டு இருக்காரு. வந்து கணக்கு பார்த்துக்கலாம்னா எங்க கேக்குறாங்க? இல்லடா, அவ்வளவுதான், முடிஞ்சு. என்னப்பா நீங்க இப்படி அசால்ட்டா இருக்கீங்க? என் வீட்டுக்காரோட சொந்த பெரியப்பா பையனுக்கு கல்யாணம். அவங்க எல்லாரும் அண்ணன் தம்பி அடுத்தவங்க மாதிரி பழக மாட்டாங்க, ஒண்ணுக்கு ஒண்ணு ஒட்ட பிறந்தவங்க மாதிரி இருப்பாங்கன்னு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன். நம்ம தான்ப்பா ஒரு நாளைக்கு முன்னாடியே போகணும். கிளம்பிதான் சாவி இருக்கும், அவ்வளவுதான். அப்பா அந்த நோட்டை எடுத்து உன் தம்பிக்காரன்ட்ட ஒப்படைச்சிட்டு வர வேண்டியதுதான் வேலை. அப்ப அதுங்க ரெண்டும் இப்ப வரலையா? அவளுக்கு முந்தின நாளே அங்க வந்து இருந்து குளிக்க கொள்ளெல்லாம் செட் ஆகாதடி. அவங்க மறுநாள் காலையில கல்யாணத்துக்கு வந்துக்கட்டும். நம்ம எல்லாரும் தான் போறோம்ல. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்க? நான் என் தம்பி பொண்டாட்டி அம்மா அப்பான்னு எல்லாரும் கூடயும் போனா தானமா கெத்தா கௌரவமா இருக்கும். அப்பதானே அந்த குடும்பத்துல என்னையும் மதிப்பாங்க. எல்லாத்துக்கும் இங்க பாரு, சாவி குடும்பத்தோட வராங்கன்னு என்னையும் பெருசா நினைப்பாங்க. நீங்க என்னடானா நாளைக்கா? சாவி, உன் வீட்டுக்காரோட கூட பிறந்த தம்பி கல்யாணம்னா 2 நாளைக்கு முன்னாடியே நாங்க குடும்பத்தோட வந்து இருந்து விழாவை சிறப்பிச்சு கொடுத்துட்டு வருவோம். பெரியப்பா பையன் தானடா, நாங்கெல்லாம் தான் வரோம்ல. விக்கியும் பொண்டாட்டியும் நாளைக்கு கல்யாணத்துக்கு வந்துக்கிட்டோம். அவனை கொஞ்சம் சீக்கிரமா வர சொல்லுங்கப்பா. இல்லைன்னா அதுங்க ரெண்டும் ஆடி அசைஞ்சு பந்தி வைக்கிற நேரத்துக்கு தான் வந்து சேருங்க. உன் தம்பிக்காரனே வந்துட்டான், நீ தானே அவன்கிட்ட சொல்லிருமா? என்ன சாவி, ஆள் இல்லாத நேரத்துல அம்மா கிட்ட ஏதோ போட்டு கொடுக்கறது மாதிரி இருக்கு. என்ன தனியா சொத்து எழுதி வாங்கலான்னு பிளான் பண்ணிட்டியா? ஆமா, இவன் பேர்ல ஏக்கர் கணக்குல சொத்து இருக்கு. அதை நாங்க எழுதி வாங்குறதுக்கு பிளான் பண்றோம் பாரு. ஆளும் மூஞ்சியும் எப்ப பார்த்தாலும் காசு பணம் சொத்துன்னு அதே நினைப்புல இருப்பியாடா? சரி, ஆள் இல்லாத நேரத்துல வேற எதை பத்தி பேச போற? ஏதாவது நகையாட்டையே போட்டுட்டு போலான்னு பாக்குறியோ? ஏய், வந்த உடனே அவகிட்ட வம்பு இழுக்காதடா. அவங்க வீட்டு விசேஷம் இருக்குல்ல, நாளைக்கு உன்ன சீக்கிரமா வர சொல்றா. நாளைக்கு 2 பேரும் வெள்ளனவே கிளம்பி வந்துருங்க. நானும் அப்பாவும் சாவியை கூட்டிட்டு இன்னைக்கே கிளம்புறோம். நீ நாளைக்கே கல்யாணம்? பாத்தீங்களாமா, நாளைக்கா கல்யாணம்னு கேக்குறா. வீட்டுக்கு வந்த மருமக எப்படி இருக்கா பாருங்க. நாத்தனார் வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன், அதை முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு ப்ரிப்பேர்டா இருக்கணும்னு கொஞ்சமாவது அவளுக்கு அக்கறை இருக்கா பாருங்கம்மா. அண்ணி ஃபங்க்ஷன் இருக்குன்னு தெரியும், ஆனா அது நாளைக்கா நாளானைக்கான டவுட்டா இருந்தது. மத்தபடி ஒன்றும் இல்லை, நீ நாங்க கண்டிப்பா சீக்கிரமே வந்துடுறோம்.
ரவி, என் மருமகளை எப்படி மிரட்டி வச்சிருக்கவாரு. புள்ள தன்னால அரண்டு போய் கிடக்க வாங்கிட்ட. ஆமா ஆமா, இவன் பொண்டாட்டியை நான் மிரட்டிட்டாலும். என்ன சாவி, எப்படியும் ஒரு வாரத்துக்கு உன் மாமனார் வீட்டுல உட்காந்து டேரா போட்டே திம்ப. நல்ல சாப்பாடு தான் போ. ஆமா ஆமா, அங்க போய் நான் உட்காந்து சாப்பிட்றதுக்கு தான் எனக்கு டைம் இருக்கு பாரு. ஃபோன் மேல ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்றாங்கடா. இன்னும் சீக்கிரம் வரலையா, நீ வந்து தானே வேலை பார்க்கணும், நீ வந்து இழுத்து கட்டிட்டு வேலை பார்க்காம அங்க என்ன பண்றேன்னு காவு காவுன்னு கத்துறாங்க. அதுக்கு மேல உங்க மாமா ஏன் கேக்குற, டார்ச்சரா இருக்குடா. சரி விடு, என்னைக்காவது ஒரு நாள் தானே. அப்புறம் கல்யாண காட்சிக்கு கூட வேலை பார்க்கலனா இப்படி? மாமா நல்ல ஃபாரின்ல இருந்து சம்பாரிச்சு போடுறாரு. எல்லாத்தையும் உட்காந்து திண்டே தானே அழிச்சிட்டு இருக்க. அவங்க வீட்டு ஆளுகளுக்கு என்னைக்காவது போய் இப்படி வேலை பாரு. அப்பதானே உன்னையும் நல்ல மருமகன்னு பாராட்டுவாங்க. சும்மா இருங்க, அண்ணிய சதா கிண்டல் பண்ணிட்டே இருக்கீங்க. இங்க பாரடி நயன்தாரா, நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு நல்ல நீட்டா உன்கிட்ட இருக்கிறதுலயே கிராண்டான சாரியை பார்த்து செலக்ட் பண்ணிக்கோ. இருக்கிற நகை எல்லாத்தையுமே எடுத்து போட்டுக்கோ. நல்ல தலை நிறைய பூ வச்சு தலைய புடவை கட்டி சூப்பரா வரணும். என்ன ஏய், இதெல்லாம் பொண்ணுக்காரிக்கு நீ போய் ரெடி பண்ணி விடு. அவளையும் போட்டு டார்ச்சர் பண்ற. அம்மா என்னம்மா இப்படி சொல்றீங்க? தம்பிக்கு கல்யாணம் முடிச்சு எங்க பக்கம் போற முதல் விசேஷம். ஊர்ல உள்ளவங்க கண்ணெல்லாம் இதுங்க 2 பேர் மேலேயும் தாமா இருக்கும். இங்க பாரு, சாவி தம்பி பொண்டாட்டியே எப்படி இருக்கான்னு எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்கணும். சும்மா டம்மி பீஸெல்லாம் கூட்டிட்டு போய் நிக்க வைக்க முடியுமா? சாவி நாத்தனாருங்கிறதுக்குன்னு ஒரு கெத்து இருக்குமா, அதெல்லாம் நான் யாருக்கிட்டையும் விட்டு கொடுக்க முடியாது. சரிடி சரிடி, அதெல்லாம் நீ சொல்றதுக்கு முன்னாடியே அவ அழகா கிளம்பி வருவா. நீ எதுக்கும் கவலைப்படாத. இந்தரா, ஏரியாக்குள்ள திருட்டு பசங்க ஜாஸ்தியா இருக்காங்க. அதனால நாளைக்கு உன்கிட்ட இருக்கிறதுலயே சுமாரான புடவையா ஒரு புடவை எடுத்து கட்டிக்கிட்டு சிம்பிளா நகை போட்டுட்டு வா. போதும் என்ன? யாருக்காகவும் நம்ம கெத்து கட்ட முடியுமா? நம்ம எப்போதுமே சிம்பிளா இருந்து பழகிக்கலாம். அல்ல உடைச்சிருவேன் நாயே. அம்மா, அப்புறம் என்னம்மா நியாயம் இதெல்லாம்? இவ கெத்து காட்டுறதுக்காக ஏன் பொண்டாட்டிய டிப்டாப்பா வர சொன்னா எப்படி? அவ எப்போதுமே சிம்பிளா இருக்கதான் விரும்புவா. அவ சிம்பிளா தான்ப்பா வருவா. மூஞ்சியும் முகரையும் பாரு. அப்படின்னா நீ ஒண்ணு வரவே வேணாண்டா. நாளைக்கு ஒன்னையும் தான் அசிங்கமா பேசுவாங்க. எனக்கு மட்டும் என்ன வந்துச்சு? இவங்க கழுத்தை நிறைய நகை போட்டிருக்காங்க, பலன்னு பட்டுச்சேலை கட்டியிருக்காங்கிறதுக்காகலாம் எங்க கிட்ட வந்து பேச வேண்டாம். 4 பேரா இருந்தாலும் நல்ல மனசோட வந்து பேசினா எங்களுக்கெல்லாம் அதுவே போதும்பா. அம்மா இங்க பாருங்கம்மா, நான் என்ன சொல்ல வரேங்கிறதையே புரியாம பேசுறேன். நான் என்ன பணக்காரவங்க மாதிரி வரணும்னா சொல்றேன்? நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு வா, புதுமண தம்பதிகள் எல்லாரும் ஒன்னதான் பாப்பாங்கன்னு தானே சொல்றேன். இவன் என்ன இரிட்டேட் பண்றது மாதிரியே பேசுறாமா. பேசாம இவன் வரவே வேணாம், வீட்லயே இருக்கட்டும், நம்ம மட்டும் போயிட்டு வரலாம். என்ன எல்லாரும் சிரிக்கிறீங்க? என்ன பார்த்தா என்ன கிண்டலா தெரியுதா? ஏய், அவன் சும்மா விளையாண்டுட்டு இருக்காண்டி. என் மருமக சும்மா வந்தாலே சூப்பரா இருப்பா. நாளைக்கு ஒரு விசேஷம்னு வரும்போது சுமாராவா வந்துட்டு போறா. அதெல்லாம் தேவதை மாதிரி ரெடி ஆகி வருவா. நீ எதை நினைச்சும் ஃபீல் பண்ணாம ஃபங்க்ஷனுக்கு கிளம்பு. வா போலாமா? அண்ணி நீங்க கிளம்புங்க, நானும் அவரும் காலையில சீக்கிரமே ஃபங்க்ஷனுக்கு வந்துடுறோம். என்னவோ பண்ணுங்க, நான் கிளம்புறேன், எனக்கு டைம் ஆச்சு. ஏய் நில்லடி, எல்லாரும் ஒண்ணா போலாம். சாவி, ஏய் சாவி. ஏங்க உங்க விளையாட்டு ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டே போகுது. ஒரு நேரம் பார்த்தது மாதிரி இருக்காதுல்ல. அண்ணி கோவப்பட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? கோச்சுக்கிட்டு எங்க போயிட போறா? ஒரு நாள் இல்ல, 1 மணி நேரம் கூட அவகிட்ட என்னால பேசாம இருக்க முடியாது. நாங்க எப்போதும் அப்படிதான், அதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காத. என்னவோ பண்ணுங்க, அக்கா வச்சு தம்பியாச்சு. உங்க 2 பேருக்குள்ள இனிமே நான் வரக்கூடாதுப்பா. உலகமே இவளென இவன் வாழும் அழகு